கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு முழுவதும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை இந்த நாளிலே வழி நடத்துவார். இந்த நாளிலே நமக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த வசனம் என்னவென்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம், 6:24. இயேசுவானவர் சொல்லுகிறார். இது நல்ல ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை. கடைப்பிடிப்பது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் கண்டிப்பாக அதை கடைப்பிடிக்க வேண்டும் என்று மிக தெளிவாக இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த காரியம் என்னவென்று பார்த்தால், ஒரு மனிதன் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இந்த இடத்துல ஊழியம் என்கிறதான ஒரு காரியத்தை தான் அவர் சொல்லுகிறார். டு சர்வ் காட். ஊழியம் என்று சொன்னால் முழு நேர ஊழியமோ பகுதி நேர ஊழியமோ அந்த ஊழியம் இல்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஊழியம் செய்வது என்று சொன்னால் அவரை நாம் ஆராதிப்பது, அவரை தொழுது கொள்வது, அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரையே நீ ஆராதிக்க வேண்டும், அவரையே பற்றி கொள்ள வேண்டும், அவரை ஒரு முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய எல்லா காரியங்களுமே நம்முடைய தேவனுக்கு மட்டும்தான் முதலிடம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கின்ற வேளையில் நமக்கு நிச்சயமாக வேதம் சொல்லுகிறபடி நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் இந்த வசனத்தில் பார்க்கின்ற வேளையில் இயேசுவானவர் அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு கற்பிக்கின்ற வேளையில் ஒரு மனுஷனும் 2 எஜமான்களுக்கு ஊழியமே செய்ய முடியாது. ஒன்று தேவனுடைய ஊழியம், இன்னொன்று உலக பிரகாரமான ஊழியம். ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான், இல்லாவிட்டால் இன்னும் ஒருவனை பற்றி கொண்டு இன்னொருத்தனை அசட்டை செய்து விடுவான். அப்படிப்பட்டதான காரியம் இருக்கும் பொழுது நம்ம இந்த உலகத்தில் உலக பிரகாரமான வேலையிலும் மக்களை பிரியப்படுத்துகிறதிலும் மென் ப்ளீசர்ஸ் என்று சொல்வார்கள். தேவனை பிரியப்படுத்துவதில்லை, காட் ப்ளீசர்ஸாக இருக்கிறத விட மனிதர்களை பிரியப்படுத்துவர்களாக நாம் வாழ்வோம். அப்படிப்பட்டதான காரியத்தை எடுத்துவிட்டு நம்முடைய 100% முழு காரியத்தையும் நம்முடைய தேவனுக்கு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்டதான தேவன் நம்மை வைராக்கியத்தோடு எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நாம் பற்றி கொள்ளுவோம். உலக பிரகாரமான காரியங்கள், அதிகாரிகள், மற்றவர்கள் எல்லாம் 2வது பட்சம். முதலாவது தேவனை நாம் உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு அவர் ஒருவருக்கே பின்பற்றி ஆராதனை செய்து ஊழியம் செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை கொடுத்த இந்த நல்ல ஆலோசனை வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கட்டளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உலகத்தையே பிரியப்படுத்தாமல் தேவனையும் பிரியப்படுத்தாமல் நாங்கள் அப்படியாக கைவிடப்பட்டவர்களாக இல்லாதபடிக்கு முதலாவது தேவனை நாங்கள் பிரியப்படுத்துகிற மக்களாக வாழ எங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த உலகம் அநீதியானது, உலகம் அனித்தியமானது ஐயா. ஆனால் நீரோ நித்தியமான தேவன், எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.